வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவித்ரா வந்து தர்ஷிகா கிட்ட இனிமேல் உன்னோட இண்டிவிஜுவல் கேமை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நீ அதுலேருந்து வெளியே வா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இன்புட்ஸாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தர்ஷிகாவோட பதில் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பவித்ரா வந்து கன்வே பண்ணுறாங்க. அதுக்கு தர்ஷிகாவோட பதில் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் விஜய் விஷால் கூட. நான் வந்து எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் கோவமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் என்னோட முகம் வந்து காட்டி கொடுத்துரும். அதனால் நான் வந்து ஹைட் பண்ணணும் இல்லை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா கூட என்னால் முடியல அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு லைக் இது வந்து இந்த இடத்துல தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஃபீல் இருக்கிறனால நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், அதை என் மூஞ்சி வந்து தானாக காட்டி கொடுத்துருது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் வந்து விஜய் விஷால்கிட்ட வந்து கூப்பிட்டு தனியாக பேசினேன், நான் கொஞ்சம் தள்ளி இழுக்கலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அவர் விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, நம்மளால் ஒரு பொண்ணு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து ஃபீல் பண்ணி சாப்பிடாம அன்றைக்கி இருந்தார். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் 2 நாள் சாப்பிடாம இருந்தார். ஒன்று அருண் கூட சண்டை போட்டதுக்கப்புறம், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நான் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து சாப்பிடல. ஸோ இந்த மாதிரி அவரும் வந்து அஃபெக்ட் ஆகிறாரு அப்படின்றப்ப என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துக்கு வந்து பவித்ரா சொல்கிறது இங்கே தேவையே இல்லை, இந்த விஷயம் நீ உன்னோட கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. பட் அதுக்கு தர்ஷிகாவோட கிளியர் பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னோட கேம் பாதிக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. எந்த விஷயத்தில் எந்த விதத்தில் பாதிக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும், என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நான் கொஞ்சம் நேரம் அதுக்கு வந்து டைம் எடுக்கணும். அது வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். விச் மீன்ஸ் இப்போ கேம் டாஸ்க்லாம் விளையாடிட்டு இருக்கோம், என்னோட அந்த பர்டிகுலர் ஃபீலிங்கை நான் ஹைட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஓரம் உட்காந்து நான் வந்து என்னை செட்டில் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து உள்ள கேமில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டிலேயில் என்னோட கேம் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கு பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா, நீ அந்த மாதிரி யோசிச்ச அப்படின்னா இந்த மாதிரி நீ உன்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்திட்டு ஜாலியாக அப்படி தெரிஞ்சிட்டு இருந்தாலும் அதுவும் உன்னோட கேம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபீலிங்ஸை ஹைட் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. பட் அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா ஆல்ரெடி விஷால்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்து நம்ம இவங்களோட தனியாக விளையாடுற கேமை வந்து பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட மிங்கிள் ஆகிறத பார்க்க முடியுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் தர்ஷிகாவோட அந்த 200% கேம் வெளியே வருதா அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீக். அண்ட் தென் இந்த கான்வர்சேஷன் பேசிகிட்டே இருக்கிறப்ப ரஞ்சித் சார் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் பண்ணி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஓ நம்ம முட்டை எடுத்துட்டேன்ல அதனால் அவர் காண்டு போல அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் வந்து எண்ட் ஆகுது, வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அங்கே போகிறாங்க. அண்ட் தென் டிஸ்கஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஜய் விஷால் தர்ஷிகாவுக்கு உள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து அவங்களால ஹைட் பண்ண முடியல அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. பட் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணனா கேம் அஃபெக்ட் ஆகுது, அதனால் லெட் இட் கோ வாட் எவர் இட் இஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் பவித்ரா வந்து நான் சொல்கிறத சொல்லிட்டப்பா ஆஸ் அ ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.